ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வரையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட சிலுவையின் மேல் சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை தேவன் சிலுவையின் மேலே சுமந்தார் என்பது இன்றைக்கு அநேகருக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏன் பாடுபட்டார், ஏன் மரித்தார் என்பதை கூட அறியாமல் இந்த உலகத்தில் அநேகர் மறந்திருக்கிறார்கள், அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு ஏன் பிறந்தார், ஏன் நமக்காக மரித்தார், ஏன் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை மிக தெளிவாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் முதல் காரியமாக நாம் பாவங்களுக்கு செத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்ததின் நோக்கம் நம்முடைய பாவங்கள் சாகும்படியாக, பாவங்களுக்கு நாம் சாகும்படியாக அவர் செத்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அந்த ஆத்துமா சாகும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் சாக வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையின் மேல் நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் மரித்திருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு நன்றாக அறிந்திருப்பீர்கள், இந்த வசனத்தின்படி நாம் சாக வேண்டிய இடத்துல, நாம் சிலுவை சுமக்க வேண்டிய இடத்துல, நாம் ஆணிகள் கடாவப்பட வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து நம்முடைய இடத்தை அவர் பிடித்து அவர் பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்திருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் நீதிக்கு பிழைக்க வேண்டும். இயேசு எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக நான் மரிக்கிற இடத்துல அவர் மரித்து விட்டார். இனி நான் நீதியான காரியங்களை செய்ய போகிறேன் என்று நீங்கள் நீதிக்கு பிழைக்க வேண்டும். அதுதான் நாம் சிலுவை பாடுகளை ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு நாளில் மாத்திரம் தியானிப்பதில்லை, ஒவ்வொரு நாளிலும் இதை தியானித்து இதன்படி நாம் நீதிக்கு பிழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வசனம் சொல்லியிருக்கிறது, அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சிலுவையை தான் சுமந்தார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்திருக்கிறார். சிலுவையை அவர் தூக்கி செல்லும்போது, அந்த காட்சிகளை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மிகவும் சிலுவையை தூக்கி அவர் வேதனைப்படுகிறார் என்று இன்றைக்கு அநேக மனிதர்கள் நினைத்து அவர்களும் கண்ணீர் வடிப்பார்கள். ஆனால் அவர் சுமந்தது என்னவென்றால், நான் செய்த குற்றங்கள், நான் செய்த பாவங்கள் என்று ஒரு மனிதன் உணரும்போது அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அவர் வெறும் சிலுவை மாத்திரம் சுமக்கவில்லை, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து சென்றுதான் அவர் அந்த சிலுவையின் பாடுகளை அனுபவித்து மரித்திருக்கிறார். அதன் பிறகு வசனம் சொல்லியிருக்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக இந்த வசனத்தில் நமக்கு குணம் கிடைப்பதற்கு, சுகம் என்று பல வியாதிகள், பல பிரச்சனைகள் சரீரத்தில் உங்களுக்கு இருக்கிறது என்றால் அவருடைய தழும்புகளால் உங்களுக்கு சுகம் கிடைக்க ஒரு பெரிய வல்லமை உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து அவர் ஏற்றுக்கொண்டு உங்கள் நோய்களையும் அவர் சுமந்திருக்கிறார். அதற்காக தழும்புகள், அவர் அடிக்கப்பட்ட தழும்புகள், அந்த தழும்புகளின் மூலமாக நமக்கு எப்பேற்பட்ட வியாதிகள், எப்பேற்பட்ட பலவீனங்கள், எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அவருடைய தழும்புகளை நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் மேல் இருக்கிற தழும்புகள் எல்லாம் எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் மெய்யாகவே அவருடைய தழும்புகளால்
குணமாவீர்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அந்த சிலுவை மரணத்தின் மூலம் தேவன் நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார். நீங்களும் விசுவாசித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்து எங்களுக்கு சுகம் கிடைப்பதற்காக நீங்கள் தழும்புகள் பட்டீர. நாங்கள் நீதிக்கு பிழைக்கும்படியாக நீ சிலுவையை நீ சுமந்தீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து உங்கள் பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.